அமெரிக்கா தேசத்தில் ஒரு தொலைக்காட்சி நடிகர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர். அவர் ஒரு நாளில் படப்பிடிப்புக்கு போகிறதற்காக கிளம்பி ரெடியாகி அவர் கிளம்புகிற நேரத்தில் திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வந்து விட்டது. கடுமையான வலி. அடுத்தது ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியாதபடிக்கு வலியாய் இருந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவருக்கு முன்பாக தெரிந்ததெல்லாம் ஒரே இருள் தான். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்தவருக்கு ஒரு தரிசனம் போல அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து நின்றதாம். அதில் பிதாவாகிய தேவன் அங்கே ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போலவும், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு பக்கத்தில் பிசாசானவன் நிற்கிறது போலவும், இன்னொரு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் உருவமாய் நின்று கொண்டிருக்கிறதையும் பார்த்தான். முதலாவது அந்த பிசாசு கர்த்தராகிய தேவனிடத்தில் இந்த நடிகனை பல பாவத்தில், இவன் கிறிஸ்தவனாய் இருந்தும் பல பாவத்தில் ஜீவித்ததான இந்த நடிகனை என்னுடைய கையில தாரும், நான் இவனை நரகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்காய் அந்த பிசாசு வைராக்கியமாய் போராடினான். இன்னொரு பக்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் நாட்கள் தருணத்தை இவனுக்கு கொடும், இன்னும் இந்த ஆத்துமா கொஞ்ச நாள் ஜீவிக்கட்டும், இவனுக்காய் நான் இவன் பாவத்தை மன்னிக்க ரத்தம் சிந்தினேன், இவனுக்காக பாடுபட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கருணை உருவாய் அன்போடு நின்று கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தானா. இந்த மனிதன் பிசாசையும் பார்க்கிறான், பயங்கரமான கோப முகத்தோடு இருக்கிறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிற அவனை பார்க்கிறான். இன்னொரு பக்கத்திலே இயேசுவையும் பார்க்கிறான். இயேசுவை பார்க்கும்போது, மகனே உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தருவாயா அப்படின்னு சொல்லி ஆவலோடு பார்க்கிற அந்த தரிசனத்தை அவன் பார்த்தபோது, அதே நாளிலே ஆண்டவரே, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில பாவத்துக்காய் நான் ஓட மாட்டேன், உமக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பித்தானாம். பாருங்க, பிசாசுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை வாழ வைக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவனை இந்த உலகத்தில் நன்மைகளை கொடுத்து வாழ வைத்து அவனை பரலோகத்தில் என்றைக்குமாய் நித்தியமாய் அவனை தம்முடைய ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார்.